இதுக்கான இடம் கிடைச்சிருச்சு. அருமையான இடம், அருமையான வைக்க போறேன். இன்னும் கிச்சன் வேலை கொஞ்சம் இருக்கு. கிச்சன்ல அடுப்பு கட்டினாதான் சமைக்க முடியும். அடுப்பு கட்டலைன்னா சமைக்க முடியாது. கல்லெல்லாம் வச்சு ஷெட்டு போடுற வேலை இருக்கு. கரண்ட் இல்ல. என்ன பண்ண போறேன்னு ஜெனரேட்டருக்கு 1000 ரூபாய் கொடுக்க முடியும். வாடகைக்கு தான் அடுத்து இப்ப ஜெனரேட்டர் ஓடிட்டு இருக்கு கட்டட வேலைக்கு. அது மாதிரி இப்ப நாங்க போனாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் கொடுத்துதான் நாங்க ஜெனரேட்டர் வச்சுக்கணும். நைட்டு பார்க்கணும், அதுக்கு பெட்ரோல் ஊத்தணும். நிறைய வேலைகள் நிறைய இருக்கு. சாதாரணமா எங்களை வந்து பிரச்சனை பண்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க என்னதான் நம்மளை பிரச்சனை பண்ணட்டுமே. இந்த வயலாத ஜீவனுக்கு தானே பண்றாங்க. இந்த வயலாத ஜீவனை வளர்க்கக்கூடாதுன்னு தானே பண்றாங்க. அதை நம்ம பார்த்துக்குவோம். நாங்க அவங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்க முடியாது. யார் சொல்றது அந்த ஆண்டவனே இறங்கி வந்து சொன்னா கூட நான் கேட்க மாட்டேன். என்னுடைய முடிவை நான் மாற்றவே முடியாது. நான் சாவத்தட்டிக்கு இந்த பிள்ளைங்க விஷயத்துல என்னுடைய முடிவை நான் மாற்ற மாட்டேன். அது என்னைக்குமே நான் சொல்ற விஷயம்தான், உங்களுக்குன்னு சொல்றதுதான். என்னைக்குமே நான் நல்லா இருந்த பிறகு, நான் நல்லபடியா சேஃப்டி இந்த பிள்ளைங்களை வச்ச பிறகு எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவேன். எல்லா ஜீவனும் முடியாம எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி நான் செயல்படுத்துறேன். எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றேன். என்னால முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணிட்டே இருப்பேன். ஆப்ரேஷன் பண்ணதுக்கும் யாரு கேட்டாலும் உதவி செய்வேன். எனக்கு நான் 120 பிள்ளைங்களே நான் ஷிஃப்ட் மாற்றணும்னா எனக்கு ஹெல்ப்பு உங்களை மனமாற கேட்குறேன். எனக்கு ரொம்ப தாழ்மையோட கேட்குறேன். உங்கள் காலை தொட்டு வணங்கி கேட்குறேன். எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இந்த பிள்ளைங்கள நான் கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணும். வேற வழியே இல்லை. எந்த நேரத்துலனாலும் ஆபத்து வரும். இந்த பிள்ளைங்களுக்கு சொல்ல முடியாது. ரவுண்டு சுற்றி வீடியோ எடுக்கிறாங்க, சுற்றி கேமரா எடுக்கிறாங்க. திடீர்னு 3 பேர் உடையாறாங்க, பின்னாடி வீடியோ எடுக்கிறாங்க. ரோட்ல எடுத்தாதானே, ரோட்ல எடுக்காம ஏன் பின்னாடி போய் எடுக்கிறேன்? இது வரைக்கும் ஊடகங்கள்ல ரோட்ல நின்ன வீடியோ வந்துச்சா? நாங்க வச்சுக்கிறோம் அனைத்தும். ரோட்ல சுத்து கிடந்ததா அடக்கம் பண்ணது நான் வச்சிருக்கேன். 3வது தெருவில் சுத்து கிடந்ததா அடக்கம் பண்ணது. ராபீஸ் வந்து தூக்கிட்டு வந்து ஊசி போட்டதும் உங்களுக்கு உடனே அப்ரூவ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அவங்க அம்மா வந்து இங்க படுத்து கிடந்துட்டு இறந்ததும் நான் உங்களுக்கு அப்ரூவ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி ராபீஸ் டாக்கை எவ்வளவு டாக்கை நான் காப்பாத்திருக்கேன். எங்க இருந்து டாக்கு வந்தாலும் நம்மளோட தான். எங்கேயாச்சும் முடியாத டாக்கு எவ்வளோ புண்ணோட வந்து எங்காச்சும் நின்றுச்சு. அதை நான் தூக்க தான் போவேன், வரவே வராது. நான் என்ன பண்ண முடியும்? வந்தாதானே நான் அந்த வீட்டு வந்து என் இடத்துல வச்சுக்குவேன். எல்லாத்தோட கடை அப்படின்னு. அது இல்லாம நாங்க தான் விடுறோம்னு எப்படி நீ சொல்ல போச்சு? சரி விடு. நம்ம வீடியோ பாக்குற மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம நிறைய எனக்கு ஆதரவு அளிச்சிருக்கிறீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இதெல்லாம் சொல்ல வார்த்தையே கிடையாது. எனக்கு நீங்க எங்களுக்கு கொடுத்த விஷயங்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா